ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக அவங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிற்று. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படி வெவ்வேறு பாஷையில் பேசத் தொடங்கினார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே வேத வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் இருந்து 2வது அதிகாரத்து 1வது வசனத்திலிருந்து வாசித்து இந்த வேத பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே எல்லோரும் ஜெபத்துக்கு ஒரு மனமாக கூடி வந்த வேளையில் அங்கு பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது. மேல் வீட்டு அறையிலே பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது. ஆவி ஊற்றப்பட்டவுடன் ஒவ்வொருத்தர் மேலேயும் அக்கினி நாவுகள் ஊற்றப்பட்டது என்று வேதவசனம் அக்கினி நாவுகள் வந்து அமர்ந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டார்கள். ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுதுதான் எந்த விதமான போராட்டங்கள் போராட்டங்கள் வந்தால் அவனால் தாங்கிக் கொள்ள முடிகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இல்லை என்றால் போராட்டங்களை அவனால் சந்திக்கவோ சாதிக்கவோ முடியாது. அன்புக்குரிய இதற்கு தேவையானது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு காத்திருந்த வேளையில் அங்கே பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அப்பொழுதுதான் ஒவ்வொருத்தரும் தன் பாஷையில் ஒவ்வொருத்தருடைய பேசையிலையும் பேச ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் எல்லா யூதர்களும் பக்திக்கு ஏதுவான யூதர்கள் அங்கே எருசலேமிலே கூடினார்கள். அங்கே கூடின வேளையில் எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட வேளையில் எந்தெந்த பாஷையில் வந்தார்களோ அந்தந்த பாஷையில் ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பித்தார்கள். அப்படி பேசும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு கொண்டு பெரிய கலக்கங்கள் ஏற்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது உங்களுடைய தரித்திரங்கள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய பாடுகள் எல்லாம் அப்புறப்படும். அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்கள் காத்திருந்து அவருடைய சமூகத்தில் நீங்கள் அவருடைய நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள கடந்து வந்து பெரிய அற்புதங்களை அவர் செய்ய வல்லமில்ல. அன்புக்குரியவர்களே, இந்நாட்களில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனும் இந்த வீடியோ வாயிலாக பரிசுத்த ஆவியை பெறாத ஒவ்வொரு மக்களுக்கும் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆவினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். கல்வாரி கரம் வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.